இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்சஸே மிஸ் ஆயிடும். நான் லைஃப்ல அனலைஸ் பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா பெர்சனுமே டேலண்டான பெர்சன் தான். யாருமே டேலண்ட் எல்லாமே கிடையாது. ஆனா ஏன் ஒரு சில பேர் மட்டும் சக்சஸ் அடையறாங்க, அவங்களுடைய ரீச்ச வந்து புடிச்சிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மிஸ்டேக்க வந்து கிளியரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய மிஸ்டேக்க சரிப்படுத்திக்கிறாங்களோ அவங்க வந்து சக்சஸ் அடையறாங்க. யார் வந்து மிஸ்டேக்க சரிப்படுத்திக்க முடியலையோ, அவங்க எல்லாமே அதே நிலையில தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். அதுல பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் உங்களுடைய பிசினஸே குரோத் ஆகாம இருக்கும். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் உங்களுக்கு வந்து ப்ரமோஷனே கிடைச்சிருக்காது. இந்த மாரி என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல பண்ற சின்ன மிஸ்டேக் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாம தடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆனா அந்த சின்ன மிஸ்டேக்க கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அத சரியா பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது வேற மாரி வந்து மாறிடும். இன்னைக்கே கண்டுபிடிங்க உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத சரிப்படுத்திக்கோங்க. அத சரிப்படுத்திக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து சேஞ்சே ஆகாது. அந்த மாரி உங்களுடைய லைஃப்ல நீங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நிச்சயமா அந்த மிஸ்டேக் உங்களுடைய வளர்ச்சிய கண்டிப்பா தடுத்திருக்கும்.